பிஎன்எஸ் சட்டத்தை பார்த்துட்டு வர்றோம். வரிசையாக ஒவ்வொரு சாப்டராக பார்க்கோம். இந்த செஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உடலுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது பழைய சட்டத்தில் பல இடங்களில் இருந்ததெல்லாம் எடுத்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தில் சிலவரை முன்னால் வச்சாங்க. முதல்ல டெஃபனிஷன் வைக்காம, பிறகு ப்ரைவேட் டிஃபென்ஸ் வருது, அதுக்கு பிறகு முற்றுப்பெறாத குற்றங்கள்னு சொல்லக்கூடிய முயற்சி, அபட்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த செஷன்லையும் இதுக்கு தொடர்ச்சியாக இதனுடைய பகுதியாக பார்க்கக்கூடியது என்னன்னா, உடல் சார்ந்த குற்றங்கள். உதாரணத்துக்கு கொலை பண்ணுது, அடிக்குது, கொடுங்காயம் ஏற்படுத்துது, இது போல சில விஷயங்களை குற்றங்கள்னு சொல்லுதாங்க. அது என்னங்கிறத இந்த செஷனில் பார்க்கலாம். இந்த செஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அத்தியாயம் 6 பிஎன்எஸ் சட்டத்தில் மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள்னு வச்சிருக்காங்க. 100லிருந்து 146 வரைக்கும் வரும். அதாவது கொலையில் தொடங்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் வருது. ஒன்றுன்னா பார்க்கும். ஆரம்பத்தில் கொலை அப்படிங்கிறது வருது, பின்னால் காயங்கள் வருது, இந்த மாதிரி வருது. 46 செக்ஷன் இருக்குது, பார்ப்போம். கொலை அப்படிங்கிறத முதல்ல எடுக்கலாம். கொலைங்கிறத என்ன சொல்லலான்னா, உயிரை பாதிக்கும் குற்றங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. கொலைங்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு, ரொம்ப தீவிரமான கொடூரமானதை தான் கொலைன்னு சொல்லுவாங்க. உயிரை பாதிக்க குற்றங்கள் அப்படிங்கிறதுனா என்ன சொல்லலான்னா, மரணத்தை விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு சொல்லலாம். மரணத்தை விளைவிக்குங்கிறது சில சமயங்களில் குற்றமாக இருக்கும், சில சமயங்களில் குற்றமாக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை ஒருத்தனை கொலை செய்துட்டு அப்படின்னா அதை குழந்தைய குற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுதானே, அப்பா என்ன செய்தார், பிள்ளை கையில் விஷத்தை கொடுத்து இந்த ஆள் கையில் கொடு, அந்த அம்மா கையில் கொடு அப்படின்னு சொல்லுதாரு. அந்த அம்மா வாங்கி குடிச்சிட்டாங்க. அந்த குழந்தை என்னென்னு செய்து தான் செய்வது இன்னதென்று அறியவில்லை அப்படின்னு இருக்கையில் அதை சட்டம் மன்னிக்கும். அது கொலை செய்யலை, குற்றம் செய்யலை. ஆனால் யாருக்கு கொடுத்து விட்டானோ அவன் குற்றம் செய்யலை. அப்படி சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய சட்டம் மன்னிச்சிரு. அது நிறைய விஷயங்கள் பொது விதிவிலக்குகள் அப்படின்னு நிறைய சொல்லுதான், அதை மன்னிச்சிடும். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒருவனுடைய மரணத்திற்கு பிறர் காரணமானார்கள் என்றால் அதை ஹோமிசைடு அப்படின்னு சொல்லுது. அடுத்தவனுடைய மரணத்துக்கு இவன் காரணம். அது ஒரு குழந்தையாக இருந்தால் அல்லது ஒரு புத்திசுவாதீனம் இல்லாமல் இருந்தால் அதை சட்டம் பண்ணிக்கு. இப்படி நிறைய விஷயங்களை வரிசையாக பார்த்தோம். நம்ம பொது விதிவிலக்குகளில் பார்த்தோம். அது மன்னிக்கப்பட்டு விடும். சில விஷயத்தை ஐயோ பாவம் அப்படின்னு விட்டுருதானுங்க. ஒவ்வொரு லெவலாக வரும். அவர்கள் தான் செய்வது இன்னதென்று அறியவில்லை, அவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கான், மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் செய்யலை. ஒரு ஆக்சிடெண்ட்டாக செய்து அதுவும் கூட நம்ம அதில் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது சில விஷயங்களில் பார்க்கல, இவன் வேணும்னு தான் அதை செய்தான், கொல்ல வேண்டும் என்று நோக்கத்தோடு கூட செய்யலாம். சில விஷயங்களில் நீ செய்தால் தப்பு இல்லைன்னு சட்டம் சொல்லுது. அதெல்லாம் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு இருக்கா, பெண்ணை கற்பழிக்கும் நோக்கத்தோடு ஒருத்தன் போனான் உள்ள. அப்போ அவனை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் அவளை பாதுகாத்து கொள்வதற்கு சட்டம் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கு. அப்படி வாரானா, நீ அவனை கொன்னாலும் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கான் ஒரு திருடன் வாரான், இவனை போட்டு வீட்டில் போட்டு பூட்ட போகிறான். திருடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இல்லை, அவன் கொலை பண்ண வாரான்னா தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவங்க அடுத்தவனுக்கு மரணம் ஏற்படுத்தினாலும் தப்பு இல்லைன்னு சில சூழ்நிலைகளை லிஸ்ட் அவுட் பண்ணான். ஒரு வீட்டில் அத்துமீறி இரவில் நுழைகிறார் அப்படின்னா சரி அவனை கொன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சில சமயங்களில் மற்றொரு மனிதனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தாலும் அது தவறில்லை, குற்றமில்லை. சரி, இந்த 2 விட்டுட்டோம். 3வது வாரம் சிலவன் அலட்சியமாக நடந்தது காரணம். இவனுக்கு கொல்லணும்னு நோக்கம் இல்லை, அறிவும் இல்லை. அப்படி உள்ளவங்க என்ன செய்தாங்க, கொஞ்சம் குறைஞ்ச தண்டனை. கவனக்குறைவாக செயல்பட்டவங்கள என்ன செக்ஷன் 106ல் கொஞ்சம் குறைவான தண்டனை கொடுக்கும். கார் ஓட்டிகிட்டு போகிறான், கார் ஓட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ரேஷ் டிரைவிங்கு, இல்லை அவன் கவனக்குறைவாக இருந்தான், அதன் காரணம். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், வேலை பார்த்துருக்க இவன் கவனக்குறையாக இருந்ததில் இவன் மணல் சரிஞ்சு ஒருத்தன் இறந்து விட்டான்னா இவனுடைய கவனக்குறைவு. ஒரு இடத்துல கான்ட்ராக்டு தோண்டி வச்சுருக்காரு,
அது தோண்டி வச்சு அதுக்கு வலை போட்டு வைக்கணும், எச்சரிக்கை பலக வைக்கணும். அதில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவனுடைய கவனக்குறைவு நெக்லிஜென்ஸு காரணம் வேற ஒருத்தர் இறந்தாங்கன்னா அதெல்லாம் செக்ஷன் 106 தண்டிக்கும். அடுத்தவனுடைய மரணத்துக்கு இவன் காரணமாக இருந்தாலும் அங்கே நோக்கம் அல்லது அறிவுங்கிறது இல்லை, நாலேஜ் அண்ட் இன்டென்ஷன் இல்லை. இது 3 வகையை பார்த்துட்டோம். இனி 4வது வகை தான் ஒருவனுடைய மரணத்தை வேண்டுமென்றே செய்வது. அவன் சாவணும் அப்படின்னு இவன் செயல்படுதான் அப்படிங்கிறத நம்ம 4வது விஷயமா கொண்டு வரோம். அதைத்தான் செக்ஷன் 100லையும் 101லையும் சொல்லுவாங்க, நாலேஜ் அண்ட் இன்டென்ஷன். அதில் பல பிரிவுகளில் கொண்டு வரோம். நாலேஜ் என்ன சொல்லுவாங்க, ஒரு அறிவோடு கொண்டு வரான்னு வைங்க. அவன் வேணும் கொலை செய்யணுன்னே அறிவு தான், வேணுன்னே தான் கொண்டான், துப்பாக்கி வச்சு சுட்டான். அப்போ என்னது, நோக்கத்தோடு கொலை செய்தார்கள் அப்படின்னு. செக்ஷன் 100ல் 3 சூழ்நிலைகளை சொல்லுவான். பின்னால் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லுவேன். 3 சூழ்நிலையை சொல்லுவாங்க. ஒருத்தன் கொலை செய்யணும்னு நோக்கத்தோடு இருந்தால், அல்லது இந்த காயத்தை அவனுக்கு ஏற்படுத்தணும்னு நினச்சா அந்த காயம் போதுமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவனுக்கு மரணம் விளைவிக்க அது போதுமானதுன்னு செய்தான், அல்லது என் செயல் காரணம் அவர் இறந்தாலும் இறந்து விடுவார்னு தெரிஞ்சே செய்தான் அப்படிங்கிறத செக்ஷன் 100ல் சொல்லுவோம். அது கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்லுவோம். இப்படி கல்பபிள் ஹோமிசைடுன்னு ஒருத்தனை கொண்டு வந்திருக்கோம். ஒரு 3 பேர்னு வைங்கிறான். 3 பேர் கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு. அந்த 3 பேருடைய கல்பபிள் ஹோமிசைடு அவனுடைய நோக்கத்தினுடைய சீரியஸ்னஸை பார்த்துட்டு, இவன் கொல்ல வேண்டும் நோக்கத்தோடே துப்பாக்கி வச்சு சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை என்ன செய்தான், கொலைகாரன்னு விட்டுருவான். இல்லை இவன் காயந்தான் ஏற்படுத்தினா, அவ்வளவு சஃபிஷியன்ட் லைக்லி டு காஸ் டெத் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனை கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்லுவோம். அதனுடைய நோக்கத்தினுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய அளவு, கடுமையை, அவன் செயலுடைய கடுமையை அனுசரித்து அதில் பிரிக்கும். இவன் கொல்ல வேண்டும் என்று நோக்கத்தோடையே செயல்பட்டான், அறிவோடையே செயல்பட்டான் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை மட்டும் மர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிலரை கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்லுதோம், சிலரை என்ன சொல்லுதோம், கொலைகாரர்னு சொல்லுவோம். அந்த கொலைகாரர்லேயே 5 எக்ஸப்ஷன் கொடுக்கும். 5 எக்ஸப்ஷன். உதாரணத்துக்கு சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் அப்படின்னா, திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்டார், அதன் காரணம் கொலை செய்தார் அப்படின்னா அவன் என்ன செய்தான், அவன் கொலைகாரன்லேருந்து பழையபடி என்ன செய்தோம், செக்ஷன் 100ல் சொல்லியிருக்க மாதிரி கல்பபிள் ஹோமிசைடு தான் அது அப்படின்னு முடிவு பண்ணுது. அப்போ என்ன ஸ்டேஜஸ் பார்க்கும், ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பேர் வெளியே விட்டுட்டோம், சின்ன பிள்ளைய, புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அந்த மாதிரி விஷயத்த விட்டோம். அடுத்து பார்த்தோம், அவன் தனிநபர் தன்னை காப்பாற்று கொள்ள அவர் செய்திருக்காருன்னு அவரையும் விட்டுட்டோம். தனிநபர் பாதுகாப்புக்காக, பிரைவேட் டிஃபென்ஸுக்காக செய்தால் விட்டுட்டோம். நெக்லிஜென்ஸு காரணமாக மற்றவருடைய காரணத்தை கொலையை நடத்தி மற்றொரு மரணத்துக்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சின்ன தண்டனையை செக்ஷன் 106ல் கொடுக்கும். இது இல்லாமல் மற்றவங்க மற்றவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தாங்கன்னா செக்ஷன் 100லையும் 101லையும் வராங்க. 100ல் 3 சூழ்நிலையை சொல்லுதாங்க. அதில் வந்தவங்க கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றம் செய்தார்கள். அந்த மரணம் விளைவிக்கும் குற்றம் செய்ததுலேயே கொஞ்சம் சீரியஸான ஆட்களை இவன் கொலைகாரர் அப்படின்னு கொண்டு வரான். இதில் இருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து கொலைகாரர் அப்படின்னு கொண்டு போகிறோம். அந்த கொலைகாரர்னு முடிவு பண்ண பிறகு இவன் எந்த சூழ்நிலையில் செய்தான், அவன் கொல்ல வேண்டும் நோக்கத்தில் தான் செய்தான், இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலைன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு அவனுடைய தலையில் பெரிய கம்பை வச்சு அடிச்சிருக்கான், அது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்ததான் தெரியுது. தலையில் அடித்தா செத்துப்பான்னு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலையில் செய்தான், அவன் இவன் மனைவியை பற்றி மோசமாக பேசினான், திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்டார், அதன் காரணமாக இவன் செயல்பட்டான்னா சரிப்பா நீ கொலைகாரன் இல்லை, கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னா. தியேட்டரில் 2 பேர் இருக்கான், இவன் தலைவர் அவன் தலைவர் 2 பேரும் செய்தான். சடன் ஃபைட்டு, திடீர்னு சண்டை வந்த இடத்துல 2 பேரும் உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டு அதில் ஒருத்தன் இறந்துட்டான், அவனையும் கொலைகாரன்னு சொல்லுவதில்லை. அவனுக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவோடு செயல்பட்டால் கூட அதை கொலைங்க லிஸ்டிலிருந்து கீழே கொண்டு வந்து கல்பபிள் ஹோமிசைடு ஆக்கும். அப்போ கொலை கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு 2ல் 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல எல்லாரையுமே கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ளே வராங்க. அதில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இது கல்பபிள் ஹோமிசைடை விட கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள்
இவர்கள் எல்லாம் கொலைகாரர்னு சொல்லுவோம். அந்த கொலைகாரர்களை பழையபடி அவன் எக்ஸப்ஷனுக்குள்ளே வாரானான்னு பார்க்கும். அப்படியே எக்ஸப்ஷனுக்குள்ளே வந்து அவர் திரும்பவும் கல்பபுள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலையாகாத மரண விளைவிக்கும் குற்றத்தை அவர் செய்தார் அப்படின்னு கொண்டு வரோம். இதுதான் 3 ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். 100 இருக்கானா பார்க்கணும். 100 இருக்கவன் 101க்கு வாரான், கொஞ்சம் பேர், எல்லாரும் இல்லை. அவனுடைய நோக்கம் சீரியஸாக இருக்குன்னா 100க்கு வராங்க. கொலைன்னு சொல்லுவோம். கொலைன்னு சொல்லி அவனை 100ஓட டெஃபனிஷனுக்குள்ளே வந்த பிறகு அவன் 5 எக்ஸப்ஷனுக்குள்ளே வாரானான்னு பார்க்கும். அதுக்கு பிறகு அவனை அதுக்கேற்ற மாதிரி தண்டிக்கும். இந்த வழக்கில் நல்லா கிளியராக சொல்லுவாங்க. ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற இதில் அவன் கொலை செய்தான், மரணம் ஏற்படுத்தினானா ஒருத்தனுக்கு, மரணம் ஏற்படுத்தினா செக்ஷன் 100க்குள்ளே வருதான்னு பார்க்கணும். செக்ஷன் 100க்குள்ளே வந்த பிறகு 101க்குள்ளே வருதான்னு பார்க்கணும். 100ல் வந்தவங்க தான் 101க்குள்ளே வருவாங்க. 101க்குள்ளே வந்த பிறகு விதிவிலக்குகளில் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கணும். விதிவிலக்குகளில் ஏதேனும் ஒன்று வந்தால் அது மரணம் விளைவிக்கும் குற்றம் ஆகும். இப்போ தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொலைக்கு ஒரு தண்டனை கொடுப்பான், அல்லது நோக்கத்தின் பேரில் கொடுக்கறதுக்கு ஒரு தண்டனை, அது அறிவின் பேரில் கொடுக்கறது தண்டனை, அப்படி 3 விதமான தண்டனை இருக்குது. பழைய 104ல் 2 பாகம் இருக்கும். இப்போது 105ல் 2 பாகமாக கொடுக்காங்க. ஒன்று மரணத்துக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. செக்ஷன் 105ல் நோக்கத்தோடு செய்தவனுக்கு ஒரு வகை தண்டனையும் அறிவோடு செய்தவனுக்கு ஒரு வகை தண்டனை கொடுப்போம். இனி செக்ஷன் 100 பார்ப்போம். இதுதான் செக்ஷன் 100. 3 விஷயங்களை சொல்லுவாங்க. இதில் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு, அவனுடைய இன்டென்ஷனே அவனுக்கு கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம். துப்பாக்கி எடுத்து சுடுதான், மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம். அருவாள் எடுத்து தலையில் 2 தலையை வெட்டு தான், கழுத்தை வெட்டி தனியாக எடுக்க, இதெல்லாம் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம். இந்த நோக்கங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒன்லி அவன் செயல்பட்ட விதம், சூழ்நிலைகள், அதை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செய்தால் அது கல்பபுள் ஹோமிசைடு. இது 1வது. 2வது லைக்லி டு காஸ் டெத். நான் இந்த காயத்தை ஏற்படுத்தினால் அநேகமாக மரணம் நிகழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுடைய நோக்கம் மரணத்தை செய்வதல்ல, உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம். ஃபர்ஸ்டில் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், 2வது உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம். நான் இதை செய்தால் அவன் செத்து போயிடுவான் அப்படி. லைக்லி டு காஸ். உதாரணத்துக்கு வயத்தில் கத்தியால் குத்துதான், செத்தாலும் சாவம்னு இல்லை. நெஞ்சில் கத்தியால் குத்துனான்னா டெஃபினட்டாக செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். கழுத்தில் வெட்டுனான்னா டெஃபினட்டாக செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் செய்யும்போது லைக்லி டு காஸ்ட், காலை வெட்டுதான், தனியாக காலை வெட்டிட்டான், ப்ளீடிங் அதிகமாகிட்டு இறந்து போகிறான். காலையே துண்டாக எடுத்துட்டான், ப்ளீடிங் அதிகமாகிட்டு இறந்துட்டான். அப்படி இப்படி சில காயங்கள் லைக்லி டு காஸ் டெத் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 100க்குள்ளே வரும். இதில் லைக்லி டு காஸ் அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தும். இதிலையே நீங்கள் கொலைன்னு போகும்போது அங்கே வரும்போது இன் ஆல் ப்ராபபிலிட்டி அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அங்கே வரும். இங்கே என்ன வருது? 1வது மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், 2வது லைக்லி டு காஸ் டெத் அநேகமாக பெரும்பாலும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடல் காயம். இவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? மரணத்தை ஏற்படுத்தும் அந்த உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம். இவனுடைய செகண்டில் சொல்லி இருக்கிறது நோக்கம், இன்டென்ஷன் எதுக்கு? காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்டென்ஷன். அந்த காயத்தினுடைய தன்மை எப்படி? பெரும்பாலும் மரணத்தை ஏற்படுத்தும், லைக்லி டு காஸ்ட். 3வது அத்தகைய செயலால் மரணம் ஏற்படுத்தக்கூடும் என்று அறிவோடு. இது நாலேஜ். மேலே சொல்லியிருக்க 2ம் இன்டென்ஷன், இது நாலேஜ். ஒரு பெண்ணு இருக்கா, பெண்ணு மேலே கரசினை ஊற்றி தீய வச்சுட்டான். அப்போ என்னது? அறிவோடு செயல்பட்டார். அவனு அறிவு, எல்லாருக்கும் தெரியும் தீயில் ஒரு பெண் இறந்து விடுவாள் அப்படின்னு. அது நாலேஜ். பெரிய கூட்டத்துக்கு மேலே இவன் டிராக்டரை நேராக கொண்டு போய் விடுதான். அப்போ அதில் உள்ளவங்க இறந்து விடுவாங்க, அறிவோடு செய்கிறார்.
இப்படி தான் இந்த 3 விஷயம் சொல்லுதாங்க. இதில் செய்தாங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட். முதலாவது மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், அவனுடைய நோக்கமே அவன் சாகணும், அதுதான். அது அவனுடைய செயல் வழி தெரியும். துப்பாக்கி வச்சு விட்டான், கழுத்தில் வெட்டினான், இப்படி அவன் கொடூரமான உடம்புல 25 காயம் ஏற்படுத்தினா, கத்தியே வச்சு குத்துனான், அப்படிங்கிறதெல்லாம் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம் தெரியுது. இன்னொன்று லைக்லி டு காஸ் டெத், அநேகமாக பெரும்பாலும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயம். இவன் இன்டென்ஷன் என்னது, ஒரு காயத்தை ஏற்படுத்தணும், அந்த காயத்தின் தன்மை லைக்லி டு காஸ், மரணம் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தும். இதே மாதிரி வரும். அங்கே வரும்போது சஃபிஷியன்ட் டு காஸ் டெத் அப்படின்னு, அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். இங்கே அநேகமாக. அப்போது நம்ம 3ஐயும் பார்ப்போம். மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம், அந்த காயத்தின் தன்மை அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தலாம். 3வது, ஒரு செயல், தன்னுடைய செயல் மரணத்தில் முடியும், மற்றவருடைய மரணத்திற்கு ஏற்படுத்தும் எப்படின்னு நாலேஜோட. அப்போது ஃபஸ்ட்டு 2 நோக்கம், 2வது. இதில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஒரு குழியை தோண்டி வச்சு அந்த குழி மேலே குச்சியை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டான், குழினே தெரியாது, உள்ளே விழுந்துருவாங்க அப்படின்னு. அப்போது உள்ளே விழுவாங்க அப்படின்னு அவன் நம்பி விடுதாங்க. அது யாருன்னு இல்லை, இந்த இன்டென்ஷன் இவனுக்குன்னு இல்லை, யாரை வேணாலும் கொலை செய்யலாங்கதா, இன்டென்ஷன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்ட சொல்லும். யாரோட நோக்கம் அப்படிங்கிறது, புதருக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கான், ஒரு ஆள் நிற்கி, ஒருத்தனுக்கு தெரியுது, சுடுதவனுக்கு தெரியலை. இந்த தெரிதவன் என்ன செய்தான், அந்த ஆளை கொல்லணும்னு அவனுக்கு இன்டென்ஷன் இருக்குது, அவனை சுடு அப்படின்னு சொல்லுவாங்கதா. இங்கே உதாரணத்துக்கு இவன் சுட வேண்டியது காட்டுக்கோழியை கொன்று திருட வேண்டும். ஆனால் அங்கே வேற ஒரு ஆள் நிற்காரு. அங்கே ஆள் நிற்கிறது இவனுக்கு தெரியாது, அவனை கொல்லணும்னு இவனுக்கு இன்டென்ஷன் இல்லை. கொல்லணும்னு இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இந்த 3 டெஃபனிஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. முதல் டெஃபனிஷன் கொலை செய்ய வேண்டிய நோக்கம், காயெடுத்த நோக்கம், அறிவு அப்படின்னு. அப்போது அந்த ஆள் கொலை செய்யவில்லை அப்படிங்கிறது நாட் கில்ட்டி ஆஃப் கல்பபிள் ஹோமிசைடு. அப்போ நாட் கில்ட்டி ஆஃப் கல்பபிள் சைடுன்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பார், அவர் நெக்லிஜெண்டாக செய்தார் அப்படின்னு சொல்லு. அப்புறம் 3 விளக்கம் சொல்லுதாங்க. நோயே, உடல் பலகீனம், துன்பப்படும் ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தி காரணமானாலும் இதுக்குள்ளே வரார். அவனே ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கான், அவனை ஒரு செயல் மூலம் மரணம் ஏற்படுத்தினார் அப்படின்னு. இவன் அடித்தான் அது, ஆனால் அவன் நல்ல வைத்தியம் பண்ணி பிழைச்சி வந்தால் கூட அவனை மரணத்தை ஏற்படுத்தியவர்னு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். தாயின் கருப்பையில் உள்ள குழந்தை இறப்பதற்கு காரணமாக இருந்தால் அது கொலை இல்லை அப்படிங்காங்க. ஏன்னு சொன்னால் மிஸ்கேரேஜ்னு வேறு செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் குழந்தையின் ஏதேனும் பகுதி வெளியே கொண்டு வரப்பட்டிருந்தால், அது சுவாசிக்கவில்லை என்றாலும், முழுமையாக பிறக்கவில்லை என்றாலும், அது இந்த செக்ஷனுக்குள்ளே வரும். அப்போ சாதாரணமான மிஸ்கேரேஜ்னு வந்துடுது, இதுக்குள்ளே வரல. ஆனால் பிள்ளையோட தலை வெளியே வந்துட்டு முழுமையாக சுவாசிக்கலை, தலை மட்டும்தான் வெளியே வந்திருக்குன்னா கூட அப்போது இந்த செக்ஷன் வரலாம் அப்படின்னு இதில் சொல்லுது. இதுதான் செக்ஷன் 299, பழசில் புதுசில் 100. மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம், அந்த காயத்தினுடைய தன்மை மரணத்தை ஏற்படுத்தும். செயலை செய்யும்போது மரணம் ஏற்படுத்தக்கூடும் என்று அறிவு. இந்த 3 விஷயங்கள். இது உடல் காயம் இருக்கிறதுனால ஒருத்தர் அவருடைய மரணம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் சீக்கிரம் நடந்து போச்சு அப்படின்னா கூட அவரும் கூட இதுக்குள்ளே தான் மாறாரு. நல்ல மருத்துவம் காரணமாக பிழைச்சிக்கிட்டா கூட நீ கொன்ன அப்படின்னு தான் வரும். இது மிஸ்கேரேஜை பற்றி கொஞ்சம் உடம்பு முழுமையாக பிறக்காமல் இருந்தால் கூட இந்த சட்டத்தின் இந்த பிரிவின் கீழ் வரும். அது சுவாசிக்கலைன்னா கூட, முழுமையாக பிறக்கலைன்னா கூட, ஏதேனும் ஒரு பகுதி வெளியே கொண்டு வரப்பட்டு இருந்தால் இது வரும். அப்படி கொண்டு வரப்படலையா அது மிஸ்கேரேஜ்னு வரலாம். மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன், உதாரணத்துக்கு துப்பாக்கியால் சுடுதான் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம்.
நோக்கம் என்பது மனதின் நிலை. அதை எப்படின்னா அந்த ஆள் எப்படி செயல்பட்டாங்கிறத வச்சு தான் இவன் மரணம் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டான் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கேஸில், அந்த கேஸில் தான் அந்த 2 செக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸை ரொம்ப சொல்லுவாங்க. ஆர் வெர்சஸ் கோவிந்தான்னு ஒரு கேஸில் அந்த பையனுக்கு 18 வயசு, அவனுக்கு 15 வயசில் ஒரு பெண்ணு மனைவி. அவன் மனைவியோட நெஞ்சில் மேரி நின்று முழங்கால போட்டு நெஞ்சில் நின்று முகத்தில் குத்தினா கண்ணு வெளியே வந்துட்டு ஆள் செத்து போயிட்டான். அப்போ அவனுக்கு இன்டென்ஷன் இருந்திருந்தால் அவன் மர்டராக வந்திருப்பான், கொல்ல வேண்டும் என்று நோக்கம் இருந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த இடத்துல அவன் கண்ணில் குத்தி கண்ணு வெளியே வந்து அந்த பெண்ணு இறந்து போவான்னால அவன் நினைக்கல, அவனுக்கு இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறது ஆர் வெர்சஸ் கோவிந்தாங்க கேஸில் விஷயம் சொல்லுவாங்க. அதான் இன்டென்ஷன் இருந்ததா இல்லையாங்கிறது அவனுடைய சூழ்நிலைகள், அவன் நடத்தைகள், அதை வச்சு தான் பார்க்கணும். பெரும்பாலும் லைக்லி டு காஸ் டெத், மரணத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயம் இருந்ததுன்னா இதுக்குள்ளே வரலாம். மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அறிவோடு செய்தார். மண்ணெண்ணெயை ஊற்றுதான், புதருக்கு பின்னால் இருக்கான், அடுத்தவனுக்கு தெரியாது. 2 பேர் நிற்கான், ஏயும் பியும் நிற்கான். சி புதருக்கு பின்னால் நிற்காரு, பிக்கு தெரியும், ஏக்கு தெரியாது. ஆனால் ஏக்கு தான் துப்பாக்கி வச்சுருக்காரு. இந்த பி என்ன செய்தான், அவனை சியை கொல்லணும்னு நினச்சிட்டு நீ அவனை சுடு அப்படின்னா. இப்போ இங்கே என்னன்னா அது ஏயினுடைய செயல் அவ்வாறு ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அறிந்து கொண்டு செய்கிறார். அப்படிங்கிறனால அந்த பி கொலைகாரன் ஏக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இனி அடுத்த செஷனில் மர்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் 100 கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றம்ங்கிறத பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது கொலைன்னா என்ன அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்பபிள் ஹோமிசைடில் கொஞ்சம் கொடூரமானவன் இங்கே வருது அப்படி. அப்போ இதில் என்ன சொல்லுவாங்க, எக்ஸப்ஷன் சொன்னதை தவிர மீதி எல்லாம் கொலை குற்றம். ஒரு கல்பபிள் ஹோமிசைடு இந்த 4 கண்டிஷனுக்குள்ளே வந்தால் அது கொலை குற்றம். 4 என்ன கண்டிஷன், மரணம் ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்துடன் செயல்பட்டார் அப்படின்னா, அல்லது ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம், அந்த காயம் அந்த ஆளுக்கு அது மரணத்தை ஏற்படுத்தும். மரணம் ஏற்படுத்தும் செயல், காயம் ஏற்படுத்தப்படும் நபரின் மரணத்தை அத்தகைய காயம் விளைவிக்கும். நார்மல் கோர்ஸில் அந்த காயம் மரணத்தை விளைவிக்காது. ஆனால் அந்த ஆளை பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த ஆளுக்கு அந்த காயம் மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நோக்கத்தோடு அந்த காயத்தை செய்தான். அடுத்தது, மரணத்தை ஏற்படுத்தும் செயல் உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செய்யப்பட்டது. ஒரு நோக்கம் என்ன இருக்கு, காயம். அது sufficient in the ordinary course of nature to cause death. நம்ம செக்ஷன் 100 பார்க்கையில் முதல்ல என்ன சொன்னோம், மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம். அப்போ செக்ஷன் 100ல் முதல் கிளாஸில் நம்ம கல்பபிள் ஹோமிசைட்னு முடிவு பண்ணால் அந்த ஆள் மர்டர் செய்தவன். ஏன்னா அங்கே உள்ள முதல் கிளாஸும் இங்கே உள்ள முதல் கிளாஸும் ஒத்துப்போகுது. 2வது கிளாஸில் என்ன சொன்னோம், லைக்லி டு காஸ் டெத்து, அப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்த அவர் நோக்கம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னோம். அது இங்கே 2ஆ வருது, பியா வருது, சியாவும் வருது. பியில் அதாவது 2வது உள்ளதில் அங்கே என்ன பார்த்தோம், அவனுடைய நோக்கம் என்ன, காயத்தை ஏற்படுத்த வேண்டிய நோக்கம். அந்த காயத்தினுடைய தன்மை அநேகமாக மரணத்தை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான். அதில் இங்கே வரும்போது அந்த காயத்தின் தன்மை, இவனுடைய நோக்கம் காயத்தை ஏற்படுத்தணும், காயத்தின் தன்மை லைக்லி டு காஸ் டெத்தாக இருந்தால் 299 இந்த செக்ஷனில் 100க்குள்ளே வராங்க. அந்த காயத்தை இங்கே கொலைன்னு வரும்போது 2ஆ பிரித்து பார்க்கும். இந்த மனுஷனுக்கு இந்த காயம் போதும் அப்படின்னு செயல்பட்டான்னா மர்டர், அதுதான் பியில் வருது.
காயம் ஏற்படுத்தப்படும் நபரின் மரணத்தை விளைவிக்க அந்த காயம் போதும், அது விளைவிக்க கூடும் என்று அறிந்து கொண்டு. அப்போ ஒரு ரொம்ப வீக்கான ஒரு மனுஷன் இருக்கான், ரொம்ப இப்பதான் பைபாஸ் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. அவனை நெஞ்சில் 2 குத்து குத்துனான்னா அவன் செத்து போயிடுவார். அப்ப இவனுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு இதய நோயால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு காயம் பண்ணுனா அவர் இறந்துருவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து செய்தான்னா அது மர்டர். இது 2வதுல வருது. இவனுடைய நோக்கம் ஒரு காயம் ஏற்படுத்தப்பட வேண்டியது. அந்த காயத்தை எப்படி ஏற்படுத்துதான்னா அந்த ஆளோடைய மெடிக்கல் கண்டிஷன் அறிஞ்சிருக்கான். இந்த காயம் இந்த ஆளுக்கு மரணம் விளைவிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காயத்தை செய்யணும். இப்போ சாதாரணம் உள்ளவனுக்கு அதே அடி கொடுத்துருந்தா அவன் பிழைச்சிருந்திருப்பான். ஆனால் இவன் இந்த ஆளை பற்றி தெரிஞ்சிருக்கான், அவனுடைய மெடிக்கல் கண்டிஷன், அவருடைய உடம்பை பற்றி தெரிஞ்சிருக்கான். காயம் ஏற்படுத்தப்படும் நபரின் மரணத்தை அந்த காயம் விளைவிக்கக்கூடும்னு தெரிஞ்சே செய்தார். அது கொலை அப்படின்னு 2வது சொல்லு. 3வது எதுவும் நோக்கம் காயத்தை ஏற்படுத்தலாம். சஃபிஷியன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் நேச்சர் டு காஸ் டெத். சாதாரண ரீதியில் அந்த காயம் ஒருவனுடைய மரணத்திற்கு காரணமாக போதுமானதாக இருக்கும் என்று அறிந்து கொண்டு அந்த காயத்தை செய்தார். உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம் இருக்கு. நோக்கம் என்னது? காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம். அந்த காயம் எப்படிப்பட்ட காயம்? சஃபிஷியன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையா அந்த காயம் ஒரு ஆளுடைய மரணத்தை ஏற்படுத்தும். தலையில் அடிக்கான், கழுத்தை வெட்டுதான், இதெல்லாம் இயற்கையாக ஒரு மனிதனுடைய மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயம்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப ஆழமான பெரிய கத்தியை வச்சு உள்ளே குத்துனா, ஒரு சின்ன கத்தியை வச்சு ஒரு 30 குத்து குத்துனா, இதெல்லாம் இந்த மாதிரி காயம் ஒருவனுடைய மரணத்துக்கு ஏற்படுத்த போதுமானது, சஃபிஷியன்ட். இதுதான் மரணத்தோட 2வது கண்டிஷன். முதல் கண்டிஷன் மரணத்தை ஏற்படுத்த வேண்டிய நோக்கம். 2வது கண்டிஷன் காயத்தை ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கம். அது அங்கே ஒரே இதில் சஃபிஷியன்ட் லைக்லி டு காஸ் டெத் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயம் ஏற்படுத்தினார்னு 100ல் சொன்னோம். 101ல் வரும்போது 2ஆக பிரிச்சிடணும். அதை காயத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் 2ஆக பிரியுது. ஒன்று, இந்த மனுஷனுக்கு இந்த காயம் மரணத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காயத்தை ஏற்படுத்தும், அல்லது இவன் ஏற்படுத்த காயம் நார்மல் கோர்ஸில் அது மரணத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே செய்தது. இது 2வது. 3வது, அது ரொம்ப ஆபத்தானது, இன் ஆல் ப்ராபபிலிட்டி மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டே செய்தது, அறிந்து கொண்டே. இது நாலேஜ். பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க. துப்பாக்கியில் சுட்டார், கொலை செய்தார். நோயிலால் அவதியுறுகிறார் என்று அறிந்து கொண்டு உடல் காயம் ஏற்படுத்துகிறார், அது கொலை. அவதியுறார் என்று அறியாமல் செய்தால் அது கொலை இல்லை. ஒருத்தர் ரொம்ப வீக்காக இருக்கான், ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்திருக்கான், தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தர் அடித்தான்னா அது கொலை. தெரியாமல் ஒருத்தர் அடித்தான்னா அது கொலை இல்லை, அது கல்பபிள் ஹோமிசைட். இயற்கையின் சாதாரண போக்கு, சஃபிஷியன்ட் டு காஸ் டெத்து, ஒரு வால்ட்டு வெட்டுது, பெரிய கம்பெடுத்தவன் தலையில் அடிக்கிறது, இதெல்லாம் இதில் வரும். இனி இதில் கொஞ்சம் விதிவிலக்குகள்னு கொடுக்காங்க, எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் என்ன? 100ல் கல்பபிள் ஹோமிசைட்னு சொன்னோம், 101ல் கொலை டெஃபனிஷனுக்குள்ளே வந்துட்டு. துப்பாக்கியால் சுட்டார் அப்படின்னா கொலை தான், மர்டர். ஆனால் 5 சூழ்நிலையில் அதை எக்ஸப்ஷனும் கொடுத்துரும். எக்ஸப்ஷன்னா கொலை இல்லை, நீ வீட்டுக்கு போகணும் இல்லை. கொலைங்கிறதுலேருந்து ஒரு கிரேடு கீழே இறக்கி எங்கே கொண்டு போயிருந்தோம்? கல்பபிள் ஹோமிசைட், மரணம் விளைவிக்கும் குற்றம் மட்டும்தான் செய்திருக்கார். மரணம் விளைவிக்கும் குற்றம் செய்ததில் நம்ம பார்த்துட்டு சீரியஸான கொடூரமானதுகளை அங்கே கொண்டு வரோம். அங்கே அநேகமாக மரணம் விளைவிக்குன்னு ஒரு காயம் செய்தான்னா மரணம் விளைவிக்கட்டும், அதே காயம் கட்டாயம் மரணத்தில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான காயமாக இருந்து அது கொலை. இப்போ இந்த கொலை
அப்படின்னு கொஞ்சம் பேரை முடிவு பண்ணியிருக்கோம். 299 இந்த பழைய செக்ஷன் 299 இதில் 100ல் கல்பபிள் ஹோமிசைட்னு கொஞ்சம் பேரை பார்த்தோம். அதில் வாரவங்க இந்த 101 டெஃபனிஷனுக்குள்ளே எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தோம். இவங்கெல்லாம் கொலை குற்றவாளிகள். இந்த கொலை குற்றவாளிகளுக்கு 5 எக்ஸப்ஷனை கொடுத்துட்டு இவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்னா அது கொலை அல்ல, மரண விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, விதிவிலக்கில் சொல்லுவாங்க, திடீரென ஆத்திரமூட்டப்பட்டு சுய கட்டுப்பாட்டு சக்தியை இழந்து ஆத்திரமூட்டிய நபரின் மரணத்துக்கு காரணமாகிறார் அல்லது பை மிஸ்டேக் ஆர் ஆக்சிடென்ட் வேற நபருக்கு காரணமானார்னா அது மரணம் விளைவிக்கும் குற்றம் அல்ல. மரண விளைவிக்கும் குற்றம் கொலை குற்றம் அல்ல. சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன், திடீர்னு ஆத்திரமூட்டப்பட்டார், அவர் ஒரு செயலை செய்தால் அது கொலை அல்ல, மரண விளைவிக்கும் குற்றம். உதாரணம், திடீர்னு அந்த ஏற்கனவே சொன்னான், பேசிக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருக்கையில் அவனுடைய மனைவியை பற்றி தவறாக சொன்னான், தாயை பற்றி தவறாக சொன்னான்னு இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அதில் தலையில் கம்பை வச்சு அடிச்சிட்டான், இல்லை பக்கத்தில் இருந்த அருவாளை தூக்கி எடுத்துகிட்டு ஒரு போடு போட்டான். அப்படின்னா அந்த நேரத்தில் அவன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத நேரம், சுய கட்டுப்பாடு இல்லாத நேரம், திடீரென்னு ஆத்திரமூட்டப்பட்டார் அதனால் செய்தாங்க அப்படின்னு போகும். இதுக்கு ஒரு வழக்கு என்னன்னா நானாவதி கொலை கேஸ் அப்படின்னு ஒரு கேஸு. எப்படின்னா, அவன் கப்பலில் வேலை பார்க்க, ஒரு கப்பலில் வேலை பார்க்கான், 2வது போஸ்ட்டில் இருக்கான், நல்ல போஸ்ட்டு கப்பல் படையில். அவனுடைய மனைவி இருக்கு, அவனுடைய மனைவிக்கும் வேற இவனுடைய நண்பருக்கும் பழக்கம். இது தெரியலை, திடீர்னு ஒரு மனைவி சொல்லிட்டான், நானும் அங்கே 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு. இவங்களுக்கு 2 பிள்ளைகள். அப்போ இவனுக்கு என்ன பயம், நான் போனால் மனைவி போனால் போட்டும் பிள்ளைகள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு திடீர்னு வருத்தமாயிட்டு திரும்ப அங்கே கப்பலுக்கு போகிறான். கப்பலில் போய் அங்கே கப்பல் தலைவர்கிட்ட சொல்லி, எனக்கு வீட்டு பக்கம் அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, துப்பாக்கி வேணும், துப்பாக்கி குண்டு எடுத்துகிட்டு வரான். வீட்டுக்குள்ளே போகிறான், யார், நண்பனுடைய வீட்டுக்கு. அவன் மனைவியை நீ கல்யாணம் கட்டிக்கோ, நான் டைவர்ஸ் பண்ணியிருந்தேன், நீ கட்டிக்குவாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், நான் பழகுத பெண்ணெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். இவனுக்கு கோபமாயிட்டு, இவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுடைய எண்ணம் வருது. அப்போ 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போடையில் அங்கே துப்பாக்கி சுட்டு அவன் இறந்துட்டான், இவனுடைய நண்பன் இறந்துட்டான். இது கொலை குற்றம் அப்படின்னு வருது. ஏன் துப்பாக்கி வச்சு சுடுதான், அங்கே போய் கப்பலில் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அவன் வீட்டில் போய் சுடுதான் கொலை குற்றம். இன்டென்ஷன் இருக்கிறது ரொம்ப கிளியராக இருக்கு. இல்லாமல் அவன் துப்பாக்கி எடுக்க வேண்டாமல் போய் இருக்கு. இந்த கேஸில் நாங்கள் இந்த எக்ஸப்ஷனில் வரோம், மர்டர் இல்லை, இது கல்பபிள் ஹோமிசைடு தான், திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு நிறைய விஷயங்களை வரிசையாக சொல்லுவாங்க, இதெல்லாம் டெஃபனிஷன்ஸில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு. ஆத்திரமூட்டப்படுவது ஒரு சிட்டியில் இருக்கவனுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கவனுக்கும் வித்தியாசப்படும். கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கோவம் வந்துடும், அருவாளை எடுக்கட்டா கத்தி எடுக்கட்டாம்பாங்க. அந்த அளவு அந்த அவன் லெவலில் இருக்கிறதுக்கு பார்க்கணும், அது திடீரென்று ஆத்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, அவன் மனைவி நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆத்திரம் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்னது இருக்கான், கப்பலுக்கு போயிருக்கான், கப்பல்லேருந்து அவன் வீட்டுக்கு போயிருக்கான், அவனுக்கு அந்த கூலிங் பீரியட் இருக்குது, ஆத்திரம் தணுத்து போச்சு, திடீரென்று சுய கட்டுப்பாட்டை அவன் இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவனை கொலை குற்றம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த கேஸில் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. இதுதான் திடீரென்று ஆத்திரமூட்டப்படுதல், சுய கட்டுப்பாட்டை இழத்தல், அப்படி இருந்தனா செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இதில் 2 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. தானாக நாடப்பட்டதில்லை, இவன் ஆத்திரமூட்ட அடுத்தவன்ட்ட இவன் 2 வார்த்தையை சொல்லி அவன் 2 வார்த்தையை சொல்லி அதனால் ஆத்திரமூட்டதுன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுதான். சண்டை போட்டியில் இவன் அவனுடைய மனைவியை பற்றி மோசமாக பேசினா, அவன் இவனுடைய தாயை பற்றி மாற்றமாக பேசுகிறான். இப்போ தானாக நாடப்பட்டது,
இவன் தான் அவனை பேச வச்சான். இவன் அவனுடைய மனைவியை பேசினாலும் அவன் இவனுடைய தாயை பேசினா 2 பேருக்கும் சண்டை வருது. இங்கே எக்ஸப்ஷனில் வராது. தானாக நாடப்பட்டால் இவனே போய் கொடுத்து வாங்குதுன்னு சொல்லுதா இல்லையா? நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கினேன்னா அதுக்கு நீ எக்ஸப்ஷன் வாங்க முடியாது. பொது ஊழியரின் அதிகாரங்களை சட்டப்பூர்வமாக பயன்படுத்தப்படுவதில் ஒரு பொது ஊழியருக்கு எதிராக செய்ய முடியாது. ஒருத்தன் என்கரேஜ்மெண்ட்டு, இவன் இடத்த அக்வயர் பண்ணதுக்கு பப்ளிக் ஆஃபீஸர் வாராரு, என் இடத்த வாராரு, நான் திடீர்னு எனக்கு ஆத்திரம் அடைஞ்சிட்டேன், என் இடத்த என்ன என் 10 வருஷமாக இருக்கேன், என்ன இடத்த விட்டு வெளியே தள்ளிட்டான், என் பொருள் எடுத்து வெளியே போட்டான், அதனால் அவனை அடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஆத்திரமூட்டல் இல்லை. அதே மாதிரி தனியார் பாதுகாப்பான உரிமையை பயன்படுத்துவதில் வழங்கப்படவில்லை. அவனுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் ரைட் இருக்குது. அங்கே இவன் போய் அவன் ஆத்திரம் மூட்டிட்டான், நான் எனக்கு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணு ஒருத்தன் கெட்ட எண்ணத்தோடு உள்ளே போனான்னா அவளுக்கு ரைட் இருக்குது, தனியார் உரிமை. அதை பயன்படுத்தும் போது அவள் ஆத்திரம் மூட்டிட்டு அவள் கத்தி எடுத்துகிட்டு வந்து அதனால் நான் கத்தி வச்சு குத்துனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது, அந்த பெண்ணுக்கு. இவனுக்கு இல்லை. ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸை உபயோகப்படுத்தும் போது எது இல்லை, திடீரென ஆத்திரமூட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு 3 எக்ஸப்ஷனாக கொடுத்துட்டாங்க. இது எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷன் எப்போ கிடைக்காது? இந்த 3 விஷயத்திலும் கிடைக்காது. கொடுத்து வாங்கினா தானாக நாடப்பட்டதுன்னா இல்லை, பப்ளிக் ஆஃபீஸருக்கு எதிராக இல்லை, ப்ரைவேட் டிஃபென்ஸை ஒரு ஆள் உபயோகிக்கும் போது அவங்களுக்கு எதிராகவும் இல்லை. அப்போ திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்டதுங்கிறது இஸ் ஏ கொஷின் ஆஃப் ஃபேக்ட்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கொஷின் ஆஃப் ஃபேக்ட். இவன் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது. அந்த நானாவதி கேஸில் அவர் அந்த பெண்ணு சொல்லும்போது அவர் ஆத்திரமூட்டப்பட்டார். ஆனால் அதுக்கு பின்னால் ஆத்திரமூட்டல் குறைஞ்சி போச்சு. அந்த அளவு இதில் எக்ஸப்ஷன் வாங்குத அளவுக்கு அங்கே இருந்ததா அப்படிங்கிறதா இருக்குது. அங்கேயும் அந்த ஆத்திரமூட்டலுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அவன் என்ன பதில் சொல்லுவான், நான் பழகின பெண்ணெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னா முடியுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டான், அதனால் நான் ஆத்திரமூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கோர்ட்டு ஏற்றுக்கிடலை. இதுலேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்னன்னா, ஆத்திரமூட்டப்பட்ட நபரின் மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம், அப்போ தான் மர்டரில் கல்பவுல் ஹோமிசைடு. அல்லது வேறு நபர் பை மிஸ்டேக்கு ஆகலாம். அது இல்லாமல் யாருக்கும் செய்தால் அது மர்டர் தான். உதாரணத்துக்கு ஏயும் பி இருக்காங்க, ஏயும் பியும் சண்டை போடுதாங்க, ஏ ஆத்திரம் மூட்டிட்டாரு, பி என்ன செய்தான், ஏயோட மகளை கொண்டுட்டான், மனைவியை கொண்டுட்டான்னு வைங்க. அங்கே இந்த எக்ஸப்ஷன் இல்லை. காரணம், யார் ஆத்திரம் மூட்டினாரோ அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தால் தான் எக்ஸப்ஷன் கிடைக்கும். மர்டர்லேருந்து கல்பபிள் ஹோமிசைடாக மாற முடியும். தேர்ட் பார்ட்டியா இல்லை. ஆனால் பை மிஸ்டேக் அல்லது விபத்து மூலம் வரலாம். அண்ணன் தம்பியும் சண்டை போட்டாங்க, 2 பேரும் கம்பெடுத்து அடித்தானுங்க. அப்பா என்ன செய்தார், 80 வயசுக்காரரு பக்கத்தில் போய் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு உள்ளே போனார். அவர் தலையில் விழுந்துட்டு அவர் இறந்துட்டார். அவர் தலையில் கம்பு வச்சு அடிச்சுட்டான், அவர் இறந்துட்டார். அப்போ அங்கே வரும்போது அவர் என்ன ஆனாங்க, இதில் எனக்கு எக்ஸப்ஷன் வேணும் அப்படின்னு வராங்க. அவருக்கு எக்ஸப்ஷன் வருது. ஏன்னு சொன்னால் பை மிஸ்டேக்கு வேற ஒரு ஆளுடைய மரணம். திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்டார், தவறுதலாக வேறொருவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தால்னா எக்ஸப்ஷன் கிடைக்கும். இவனா வேற ஒரு ஆளை செய்யக்கூடாது. ஆத்திரமூட்டப்பட்டவனுடைய மனைவியை போய் வெட்டின, மகளை போய் வெட்டினா கிடையாது. யார் ஆத்திரமூட்டப்பட்டானோ, ஆத்திரமூட்டிய நபரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தால் அது கொலை அல்ல, மரணம் விளைவிக்கும் குற்றம். இனி 2வது எக்ஸப்ஷனை, தனிநபர் சொத்தின் பாதுகாப்பிற்கான உரிமையை நல்ல நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் போது வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி பயன்படுத்தி மரணத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அது கல்பபிள் ஹோமிசைட். இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், சில விஷயங்களுக்கு மரணம் ஏற்படுத்தினால் தப்பில்லை, சில விஷயங்களுக்கு மரணம் ஏற்படுத்தக்கூடாது, கொடுங்காயம் வரை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ராத்திரி அத்துமீறான், அப்போது அத்துமீறல் செய்பவனுக்கு மரணம் விளைவித்தாலும் அது தவறு இல்லை, அது பிரைவேட் டிஃபென்ஸ். ஒரு வீட்டில் அத்துமீறது அந்த லெவலில் கொண்டு போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தோட்டத்தில் இருக்கான்,
இவனுடைய இடத்துல வேற ஒருத்தர் அத்துமீறுதான், கிரிமினல் ட்ரெஸ்பாஸு, இவனை அடிக்கன்னு வாரான், சண்டை போட வாரான், அங்கே அவனுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அது கல்பபிள் ஹோமிசைடு, மர்டர் இல்லை. தனக்கு தனியார் பாதுகாப்பு, தனிப்பட்ட பிரைவேட் டிஃபென்ஸில் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டை 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று மரணத்தை ஏற்படுத்த கொடுத்துருக்காங்க, ஒன்று காயத்தை ஏற்படுத்த கொடுத்துருக்காங்க. இந்த காயத்தை கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களில் மரணத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அங்கே என்ன ஆகுது? அங்கே அது மர்டர் இல்லை, அதை கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். கொலை அல்லாத மரண விளைவிக்கும் குற்றம். தனிப்பட்ட பாதுகாப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது கொடுங்காயம் ஏற்படுத்த, ஆனால் இவன் ஏற்படுத்தினது மரணம் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அதை மர்டர்னு எடுக்காமல் கல்பபிள். இந்த உதாரணம் பாருங்கள். ஒரு சவுக்கை வச்சு அடிக்கான், கடுமையான காயத்தை ஏற்படுத்தாத வகையில் அடிக்கான். அப்போ இவன் என்ன செய்யணும்? அவனுக்கு கடுமையான காயத்தை, கொடுங்காயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இவன் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். அப்போ அவர் செய்தது கல்பபிள் ஹோமிசைடு, மர்டர் இல்லை. ஒரு பொது ஊழியராக இருப்பவர், பொது ஊழியருக்கு உதவுவோர் பொது ஊதியின் மேம்பட்டுக்காக செயல்படும் போது சட்டத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி சட்டப்பூர்வமானது அவசியம் என்று நம்பி ஒரு செயலை செய்வதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா மரண விளைவிக்கும் குற்றம். இவர் பப்ளிக் சர்வெண்ட்டு அல்லது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டு. அவங்க என்ன நினைக்காங்க? இது சட்டப்பூர்வமானது, அவசியமானதுன்னு நம்புதாங்க நல்ல நம்பிக்கையில். அப்படி ஒரு ஆளுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னா அது கொலை அல்ல அப்படின்னு. ஒருத்தனை தூக்கில் போடணும், சட்டத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட அதிகாரம் இருக்குது தூக்கில் போட. ஆனால் அது சரியான முறையில் இல்லை. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்? சரியான முறையில் இருக்குன்னு சட்டப்பூர்வமானது நம்பி செய்தாங்கன்னா அது கொலைன்னு இல்லை, கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு வரும். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. ஒரு அதிகாரி கொடுத்தாரு, உத்தரவு கொடுத்தாரு, அவர் செய்தார் தப்பு இல்லை. ஏன்னா சட்டத்தால் அதிகாரம் வழங்கப்பட்டது. அப்படி சட்டத்தால் அதிகாரம் வழங்காமல் இவனே சட்டத்தால் அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னு நல்ல நம்பிக்கையில் செயல்பட்டிருந்தாங்க, இது அவசியமானது சட்டப்பூர்வமானது நம்பி செயல்பட்டிருந்தால் அது கொலை அல்ல, மரணம் விளைவிக்கும் குற்றம். முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமல் திடீர் சச்சரவினால் ஏற்பட்ட திடீர் சண்டையின் உணர்ச்சி கொந்தளிப்பால், வித்தவுட் ப்ரீமெடிடேஷன், சடன் ஃபைட், ஹீட் ஆஃப் பேஷன், சடன் குவாரல். என்ன வார்த்தைகளை பாருங்க. சடன் ஃபைட், திடீரென்று ஏற்பட்ட சண்டை, திடீரென்று உணர்ச்சி பூசமான செயல்பட்டார்கள், சடன் குவாரல். இதில் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா அது மரண விளைவிக்கும் குற்றம் இல்லை. தியேட்டரில் உட்காந்துருக்கான், 2 பேர் படம் பார்க்கான். ஒரு படத்தில் வந்திருக்க ஹீரோவோட ரசிகர், மற்றவன் எதிர்பார்த்தி, 2 பேர் இருக்கையில் சண்டை வந்துட்டு, முன்னப்பின தெரியாது அந்த இடத்துல அந்த சொன்ன வார்த்தைகளில் இல்லை அவன் நடந்து கொண்ட விதத்தில் சண்டை வந்தது. திடீர் சண்டை, உணர்ச்சி கொத்தளிப்பு. அந்த இடத்துல ஒரு குத்த அடியோ அடித்து அவன் செத்துட்டான் அப்படின்னா அது மரணம் விளைவிக்கும் குற்றம், அது கொலை இல்லை. என்ன கண்டிஷன்? திடீர்னு சண்டை வந்திருக்கணும், சடன் ஃபைட், ஹீட் ஆஃப் பேஷன், அப்பான்ய சடன் குவாரல். இது 5வது 18 வயசுக்கு மேலே உள்ள ஒரு சொந்த ஒப்புதலுடன் மரண அபாயத்தை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அவனே. இது பெரிய யூஸ் இருக்க மாதிரி இல்லை, தானே கன்சென்ட் கொடுத்துக்கிட்டாங்க, மரண அபாயத்தை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு இதில் இருக்குது. இப்போது 101 பார்ப்போம். என்னென்னா, கொலை செய்ய நோக்கம், காயமெடுத்தும் நோக்கம் குறிப்பிட்ட நபருக்கு அல்லது இயற்கையின் சாதாரண போக்கில் மரணம் எடுத்த போதுமான காயம், மரணம் ஏற்படுத்த போதுமான அளவில் உள்ள காயம் மரணம் விளைவிக்கும்ங்க அறிவு.
கடுமையான திடீர் ஆத்திரமூட்டல், தனிநபர் சொத்தின் பாதுகாப்பு, பொது நீதி, உணர்ச்சி கொந்தளிப்பு, சொந்த ஒப்புதல். பார்த்துட்டோம். கொலை, மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம், உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம், அந்த காயம் அந்த நபருக்கு போதுமானது என்று அறிவுடன் காயப்படுத்துதல், இயற்கையின் சாதாரண போக்கில், sufficient in the ordinary course of nature to cause death. இதை சொல்லுது மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கணும். இது என்ன மாதிரி செய்திருக்காங்க, இது நார்மல் கோர்ஸில் மரணம் ஏற்படுத்த போதுமானதா அப்படிங்கிறத. இது ஆர் வர்சஸ் கோவிந்தா கொஞ்சம் முக்கியமான கேஸு. அவனுக்கு 15 வயசு, அவளுக்கு 15 வயசு. முதுகில் மிதிக்கான், முதுகில் காயம் பெருசாக இல்லை, மார்பில் ஒரு முழங்காலை வைத்து முகத்தில் 2-3 முறை அடித்தார். அடுத்தது மிகவும் ஆபத்தானது, இனால் ப்ராபபிலிட்டி, அநேகமாக மரணத்தை விளைவிக்கும். எப்படின்னு, குண்டுகள் தாங்கிய பீரங்கியால் ஒரு கூட்டத்துக்குள்ளே சுடுதார். இது சட்டத்தில் கொடுத்துருக்க இல்லஸ்ட்ரேஷன். அப்படின்னா யார் வேணாலும் இறந்து போவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுதானே சுடுதாங்க அப்படின்னு. இது ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன். மனைவி மீது எண்ணெய் ஊற்றி ஆடைகளுக்கு தீ வைத்தார். அப்போ அவன் தீ வச்சா பெண் இறந்துருவா அப்படின்னு தெரிஞ்சுதானே அவன் தீ வைக்காங்க அப்படின்னு. இந்த ஒரு ஒப்பீடுன்னு பார்த்தா இது 100, இது 101. மரண விளைவிக்கு நோக்கத்தோடு செய்தல், இதுலேயும் மரண விளைவிக்கு நோக்கத்தோடு செய்தல். அப்போ இந்த கிளாஸில் நம்ம கல்பபிள் ஹோமிசைடுன்னு முடிவு பண்ணலாம், டெஃபினட்டாக அது மர்டர் தான். இது லைக்லி டு காஸ் டெத். லைக்லி டு காஸ் டெத்தை இங்கே வரும்போது அந்த ஆளுக்கு அந்த காயம் ஏற்படுத்தப்படும் நபர் மரணத்தை அந்த காயம் ஏற்படுத்தும் அப்படின்னு செய்தான். அல்லது சஃபிஷியன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ். இங்கே லைக்லின்னு கொடுத்துருக்கோம், இங்கே போதுமானது, இங்கே ஏற்படுத்தலாம் அநேகமாக அப்படின்னா இங்கே அது போதுமானது, பெர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி கூடுதல். இது அறிவோடு செய்த லைக்லி டு காஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஆல் ப்ராபபிலிட்டி, எப்படி பார்த்தாலும் அதில் மரணத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த செயலை செய்தாங்க. இதான் 4வது கொலைகேஸில் ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான், சில சொற்களும் சைகைகளும் கூட ஆத்திரத்தை தூண்டக்கூடும்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவரின் முந்தைய செயல்கள் கூட ஆத்திரமூட்ட பார்க்கும் அப்படின்னு. அவர் உணர்வின் தாக்கத்தில் இருக்கும்போது செய்தாரா, அது ஒரு கூல்டவுன் ஆனப்புற செய்தாரா அப்படிங்கிறதும் கூட பார்க்கணும். தனிநபர் சொத்தின் பாதுகாப்பு, பொது நீதி, பொது ஊழியரை பற்றி பார்த்தோம். திடீர் சண்டை, இதில் அதிகமாக உபயோகிக்கிறது இதுவும் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன். ஏன்னா இதில் தான் நிறைய விஷயங்கள் வரும். திடீர்னு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், 2 வார்த்தைகளை பேசுவான், சண்டை போடுவான், அடிப்பான், அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு. இது கன்சர்ன்ட் கொடுத்து செய்தாங்க அப்படின்னு. இது பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. இதில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கான், மாப் லிஞ்சிங் அப்படின்னு. கூட்டமாக அடாவடித்தனமாக கொலை பண்ணதை கொண்டு வராங்க. இனம், சாதி, சமூகம், பாலினம், பிறந்த இடம், மொழி, தனிப்பட்ட நம்பிக்கை, பர்சனல் பிலீஃப், இந்த அடிப்படையில் ஒரு ஆளை கொலை செய்யும்போது அடுத்த ஜாதிக்காரன் நம்ம ஜாதி பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கவோ அந்த பையனை தேடி பிடிச்சி அடிக்காங்க, ஊர்க்காரன்லாம் சேர்ந்து அடிக்காங்க. அது இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து இனத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் ஒரு நபருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் போது, அது கொலையாக இருக்கும்போது என்ன தண்டனை, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இது இந்த சட்டத்தில் புதுசா வந்தது.
இது நிறைய வழக்குகளில் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழக்குகள் இருக்காங்க. அந்த வழக்குகளில் இது ஒன்று முக்கியமானது. பச்சன் சிங் அப்படின்னு இதில் தான் அரிதிலும் அரிதான விஷயங்களில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே பின்னால் மச்சி சிங்னு ஒரு வழக்கில் அரிதிலும் அரிதான இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் கொடுங்க. ஆயுள் தண்டனை போதுமானது இல்லை அப்படிங்கும்போது அல்லது சூழ்நிலைகள் இருக்கையில் வேறு தண்டனை கொடுக்க முடியுமாங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மரண தண்டனை அதிகம் கொடுக்கறதில்லை. மாப் லிஞ்சிங் இதைத்தான் சொன்னேன். அடுத்த ஜாதி பண்ண செய்தாங்க அப்படின்னு கேட்டுதான், இல்லை அடுத்த ஊர்க்காரங்க அப்படின்னு. இனி 104 ஆயுள் தண்டனை குற்றவாளி. அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கான். அவன் போய் இன்னொரு கொலை செய்தான். அவன் என்ன நினைப்பான், ஏற்கனவே நான் ஜெயிலுக்குள்ளே கிடக்கேன், அதே ஜெயிலில் இன்னும் போய் கிடக்க போகிறேன், ஒருத்தனை வெட்டிட்டு போனான் என்ன அப்படின்னு. அவன்கிட்ட டெண்டன்சியை தானே ஏற்கனவே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு, வெளியே வாரான், பரவாயில்ல வாரான், எதுக்கோ வாரான், வந்த இடத்துல இன்னும் 2 கொலையை பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பழைய சட்டத்தில் மரண தண்டனை மட்டும்தான் இருந்தது. ஒருத்தர் 2வது கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த ஒரு வழக்கில் என்ன செய்தாங்க, மீத்து சிங்குங்க ஒரு கேஸு, அப்படி கொடுக்க முடியாது, அது மற்றவனை இவனை ஈக்குவாலிட்டி இல்லை, இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக. அப்புறம் நீதிமன்றத்துக்கு வேலையே இல்லை, இவன் ஒரு கொலை பண்ணினான் 2வது கொலை பண்ணான்னு நிரூபித்த உடனே அவனுக்கு மரண தண்டனை மட்டும்தான் விதிக்க முடியும்னு இருக்குது, அதனால் அது செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த தடவை இந்த சட்டத்தில் என்ன செஞ்சாங்க, இன்னொரு தண்டனை கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவன் ஜெயிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பழசில் மரண தண்டனை மட்டும்தான் இருந்தது. இது செக்ஷன் 104. 105 பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். மரணம் அப்படிங்கிறத மர்டர் அப்படிங்கிறதுக்கு நேர தண்டனை கொடுத்துட்டோம். இது மர்டரில் வராத விஷயங்களை இதில் கொண்டு வராங்க. இதில் என்னென்னா 2 பிரிவாக சொல்லுவாங்க. மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அல்லது மரணத்தை விளைவிக்கக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு. அப்போ இங்கே 2லையும் முக்கியம் என்னது, இன்டென்ஷன். இன்டென்ஷனோட எதை செய்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் தண்டனை. இப்போ மரணம் ஏற்படுத்தும் நோக்கத்தோடுன்னு வந்தால் அதுதான் அவன் மர்டர் ஆயிடுவானே, கொலைகாரன் ஆயிடுவானே. ஏன் இதில் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒருத்தன் துப்பாக்கியால் சுடுதான், மரணம் ஏற்படுத்தும் நோக்கம்தான். ஆனால் என்ன ஆகுது, அவன் ஆத்திரமூட்டப்பட்டதால் செய்தான்னா என்ன ஆகுது, அது கல்பபிள் ஹோமிசைட். அவங்க இந்த செக்ஷனுக்கு கீழே வருவாங்க. மரணம் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செய்தாங்கன்னா இந்த செக்ஷனில் வராங்க. மரணத்தை விளைவிக்கக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம் அது 100லையும் வரலாம், 101லையும் வரலாம். ஒரு காயத்தை ஏற்படுத்தும், அது சஃபிஷியன்ட் டு காஸ் டெத் அப்படின்னா அது மர்டர் ஆயிடுது. இல்லை லைக்லி டு காஸ் டெத்துன்னா அது கல்பபிள் ஹோமிசைட். இவனுடைய நோக்கம் உடல் காயத்தை ஏற்படுத்தலாம், அது எப்படியா இருக்கலாம், சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அல்லது கல்பபிள் ஹோமிசைட். சஃபிஷியண்ட்டாக இருந்து அது மர்டர். அப்போ எப்படி இதுக்குள்ளே வருவாங்க, மர்டரில் எக்ஸப்ஷனுக்குள்ளே வந்தாங்கன்னா அவன் கல்பபிள் ஹோமிசைடு ஆயிடுதான். இப்படி முதல் பிரிவில் நோக்கத்தை பற்றி சொல்லுதாங்க. நோக்கம் தொடர்பான குற்றங்களுக்கு கல்பபிள் ஹோமிசைட் அல்லது மர்டராக இருந்து அவன் எக்ஸப்ஷனில் வந்தாங்கன்னா இந்த இதில் சொன்னோன்னா இது அப்படி இன்டென்ஷன் இல்லை. ஆனால் என்ன இருக்குது, அறிவோடு செயல்பட்டார். நாலேஜ்னா 299, அதாவது 100ல் 3வது பிரிவு, 101ல் 4வது பிரிவு. தன் செயல் காரணம் ஒரு மரணம் நிகழும் என்று அறிந்து கொண்டு செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த பிரிவின் கீழ் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். இனி 106 கவனக்குறைவு காரணமாக ஒரு மரண விளைவிக்கும் செயல் செய்தார், ஆனால் அது 100க்குள்ளே வரல. 100க்குள்ளே வரணும்னா என்ன இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், அல்லது காயத்தை ஏற்படுத்த இன்டென்ஷன் இருக்கணும், அல்லது நாலேஜ் இருக்கணும். அது இல்லை, ஆனால் அவன் ஒரு மரணம் ஏற்படுத்தியிருக்காரு. காரணம் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட், கவனக்குறைவான செயல் வழியாக உதாரணம் சொன்ன ஒரு கான்ட்ராக்டரு குழியை தோண்டி போட்டிருக்காரு, பாலங்கட்ட மூடி வைக்கலை, எச்சரிக்கை பலக வைக்கலை,
வேலி போடலை, அது ஓப்பனாக இருக்குது, யாரோ ஒருத்தர் ராத்திரியில் வந்து இறந்துட்டான், செத்துட்டான். அப்போ அவருடைய கவனக்குறைவு காரணமாக வேறு ஒருவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கார். அவர் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர். அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து செய்தார்னா அவர் கொஞ்சம் இங்கே 5 வருஷம் கொடுத்துருக்கதா 2 வருஷமாக கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுக்காங்க, தண்டனையை குறைச்சிக்கிட்டாங்க. அவர் நெக்லிஜெண்டாக, ஒரு டாக்டர் நெக்லிஜெண்டாக இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷம் தண்டனை. இது சப்செக்ஷன் 2 வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுது. இது இடித்து விட்டு நிறுத்தாமல் ஓடி போகிற வாகனங்களுக்காக வச்சாங்க. ஏன்னா நிறைய வாகனங்கள் அப்படி நிறைய மரணங்கள் அப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறனால ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற கேஸுக்கு தனியாக வச்சாங்க. ஆனால் என்ன, இந்த டிரான்ஸ்போர்ட்டை டிரைவர்ஸும் லாரி ஓனர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணி போராடி இந்த மொத்தம் 3 சட்டத்தில் இந்த செக்ஷன் மட்டும் இன்னும் ஃபோர்ஸுக்கு வரல. இது பேரளவில் சட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. அசட்டை துணிவு, கவனக்குறைவுடன் வண்டி ஓட்டி மரணத்துக்கு காரணமாக இருந்து சம்பவம் நடந்த பிறகு போலீஸ்லேயோ மேஜிஸ்ட்ரேட்லேயோ சொல்லாமல் போயிட்டார். அவங்க என்ன சொன்னாங்க, நான் அந்த இடத்துல நின்னா என்ன அடித்து கொண்டுருவாங்க, அதனால தான் நாங்கள் ஓடுதோம் அப்படின்னாங்க. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீ இப்போ ஓடிக்கோ, எங்கேயாவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லாரியை பார்க் பண்ணிட்டு நில்லு, அல்லது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி 108க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அதாவது செய்ய அப்படின்னாங்க. அது நடக்கலை. அதனால் கடைசியாக இந்த ஒரு செக்ஷன் மட்டும் சட்டம் ஆகலை, சட்டத்தில் இருக்குது, ஆனால் ஃபோர்ஸுக்கு வரல, நோட்டிஃபை ஆகலை. குழந்தை அல்லது மனநிலை சரியில்லாத நபரை தற்கொலைக்கு தூண்டுதல். குழந்தை அல்லது மனநிலை சரியில்லாதவன போதையில் இருக்க நபரை தற்கொலை செய்தால் அதுக்கு உடந்தையாக இருக்கவனுக்கு தண்டனை. தற்கொலைக்கு உடந்தை, தற்கொலையை தூண்டுது. எந்த நபரும் தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலைக்கு உடந்தையாக இருப்போம். பழைய சட்டத்தில் அட்டெம்ப்ட் டு சூசைடு ஒரு குற்றமாக இருந்தது. இந்த சட்டத்தில் அதை எடுத்துட்டாங்க. ஆனால் தற்கொலையை தூண்டுனா அது குற்றம் அப்படின்னு வச்சுருக்கோம். இல்லை பாருங்கள், சில முக்கியமான இது என்னன்னா, சொற்கள் மட்டுமே தூண்டுவதாக இருக்காது. ஒருத்தன் பொண்டாட்டியை பார்த்து போய் செத்துப்போ அப்படின்னான், இறந்தவரிடம் போய் இறந்து விடு செத்துப்போ அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். அவள் போய் செத்துட்டான். அப்போ அந்த வார்த்தைகளை இன்டென்ஷனோடு அவள் போய் சாகணும் அப்படின்னு அல்ல, அவளுக்கு தூண்டி விடணும் அப்படின்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அதை தூண்டக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னு. இனி கொலை முயற்சி அந்த டெஃபனிஷனுக்குள்ளே வந்திருக்கும், ஆனால் அந்த ஆள் சாகலை அப்படின்னா அது கொலை முயற்சி அப்படின்னு. துப்பாக்கி எடுத்து சுடுதான், அவன் தலையை கொஞ்சம் திருப்பிட்டான், தலை அந்த பக்கத்தில் போயிட்டு, அப்போது அது மரணத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவர் கொலைகாரர், கொலை குற்றவாளி. ஆனால் அது மரணத்தை ஏற்படுத்தலை. காரணம் அவுட் சைட் ஃபோர்ஸ். இவன் துப்பாக்கியெல்லாம் சுட்டான், அவன் விலகிட்டான், இல்லை பெரிய அருவாள் எடுத்து போட்டான், கழுத்தில் தான் போட்டான் இவன், ஆனால் அங்கே அவன் கொஞ்சம் விலகி போயிட்டான், அவன் சாகலை அப்படின்னா இவனுடைய செயல், அவனுடைய நோக்கத்தை பார்த்து, அவனுடைய செயலை பார்த்து நம்ம அது ஒரு கொலைன்னு முடிவு பண்ணியிருப்போம். அந்த ஆள் இறந்துருந்தான், அங்கே ஆள் இறக்கலை, அதனால் அது கொலை முயற்சி. அதுக்குள்ள தண்டனை என்ன அப்படிங்கிறத இதில் சொல்லுவோம். அதே போல் அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைடு, அது அந்த மரணம் நிகழ்ந்திருந்தால் அது கல்பபிள் ஹோமிசைடாக இருந்திருக்கும், ஆனால் மரணம் நிகழவில்லை, அது அட்டெம்ப்ட் அப்படின்னு இதில் பார்க்கும். இனி ஒரு 2-3 செக்ஷனாக புது குற்றங்களை கொண்டு வராங்க, ஒருங்கமைக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு. இதை அடுத்த செஷனில் பார்க்கலாம்.